ஏற்றுமதியாளர்களை பதிவு செய்தல், தானியங்கி டிஜிட்டல் சேவை மையம், தேசிய வணிக சட்டகம் ஒன்றை கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம். வருமான திரட்டல், இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு புதிய சுங்கச் சட்டம் அறிமுகம் செய்யப்படும். ஏற்கனவே இருக்கின்ற சுங்கச் சட்டம் திருத்தப்பட்டு புதிய சுங்கச் சட்டம் கொண்டு வரப்படும். அந்த பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இரட்டை வரி விதிப்பை நீக்குவதற்கு நடைமுறையில் உள்ள 44 விதிமுறைகளுக்கு அப்பால் மேன்மையான முதலீடுகளுக்கான வாய்ப்பை அது திறக்கும். முதலீடு ஊக்குவிப்பு வசதி அளித்தல், ஏற்றுமதியை மையமாக கொண்ட முதலீடுகள், தனித்துவமான வலயங்களை நாங்கள் விஸ்தரிக்க எதிர்பார்க்கின்றோம். நிலைபெறான பயன்பாடு, வள முகாமைத்துவம், பசுமை தொழில்நுட்பத்தின் பால் எங்கள் கவனம் ஈர்க்கப்படும். அரசு தனியார் பங்குடைமை வழிமுறை, தனியார் கொண்டு செல்லும் அரசு தனியார் வழிமுறை, அதே போல தனிப்பட்ட முறையில் கொண்டு நடத்தப்படுகின்ற முகாமைத்துவம் செய்யப்படுகின்ற வலயங்களூடாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும். அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும். ஏனென்றால் பொருளாதார வலயங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒரு சில சந்தர்ப்பங்களில் முதலீட்டாளர்களை கொண்டு வர வாய்ப்பு இல்லை. தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற வலயங்களூடாக நாங்கள் முதலீட்டாளர்களை வரவழைக்க முடியும். வளர்ந்து வரும் பொருளாதார முதலீடுகளுக்கு ஏற்ற வகையிலே பொருளாதார நிலைமாற்று சட்டம் திருத்தம் செய்யப்படும். இந்த சட்டம் திருத்தப்பட்டு மீண்டும் இந்த சபையில் கொண்டு வரப்படும். பயனுள்ள பொருளாதார நகர்வுகளுக்காக அரசாங்கம் பயன்படுத்த தவறிய காணிகளை விளைவு பெருக்கம் மிக்க நடவடிக்கைகளுக்காக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பாரிய அளவில் காணிகள் இருக்கின்றன, அவை பயனற்று கிடக்கின்றன. விளைவு பெருக்கமான காணிகளாக அவற்றை மாற்ற நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆதன பதிவு, வரி செலுத்துவதில் இலகுபடுத்தல், ஒப்பந்தங்களை வலுவாக்கம் செய்தல், கடன் வழங்குதல் போன்ற முக்கிய துறைகளை அடிப்படையாக கொண்டு வணிக ரீதியான வசதிப்படுத்தலை நாங்கள் மேம்படுத்த இருக்கின்றோம். அரச துறை பணி டிஜிட்டல் மயத்திற்கான நகர்வுகள், இவற்றை வெற்றி கொள்வதிலே அது முக்கிய பங்கை வகிக்கின்றது. ஒவ்வொரு நகர்வுக்காகவும் குறிப்பிட்ட கால வரம்புகளை தயாரிப்பதன் தேவைப்பாடு, அதற்கான அனைத்து அங்கீகாரங்களையும் ஒருங்கிணைந்த முறையில் பெற்றுக்கொள்வதற்கு ஓரிடத்திலிருந்து எல்லா சேவைகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்படும். லாப பங்குகளை எமது நாட்டுக்கு கொண்டு வருவதை நுண்ணாய்வு செய்வதற்கு பொருத்தமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொண்டு வருவதன் மூலம் உள்நாட்டு கம்பெனிகள் அதே போல வெளிநாட்டு கம்பெனிகளை முதலீடு செய்வதற்கு இருக்கின்ற தடைகளை கிரமமாக நீக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். உள்நாட்டு விவசாயிகள் அவர்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். உள்நாட்டில் மட்டும் முதலீடு செய்வதில் பயனில்லை. வெளிநாட்டுக்கு கடல் கடந்து முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும். அரசு தனியார் பங்குடைமை சம்பந்தமாக புதிய சட்டத்தை கொண்டு வர நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். காணி உரித்து அபிவிருத்தி, காணிகளின் வணிக ரீதியான பயன்பாட்டை அதிகரிக்க பிம்சவிய திட்டம் துரிதம் செய்யப்படும். ஏற்கனவே வரைவு நிலையில் இருக்கின்ற வங்கரோத்து சம்பந்தப்பட்ட சட்டம் துரித கதியில் சபையில் முன்னிலைப்படுத்தப்படும். இலங்கையில் இருக்கின்ற கனிம வளங்கள், கைத்தொழில் அபிவிருத்தி, அதே போல ஏற்றுமதி துறையில் பயன்பாட்டில் கொள்ளாத இயல் தகவுகளை திறமையாக பயன்படுத்த அரசாங்கம் நேரடியாக அதில் ஈடுபட இருக்கின்றது. தரவு பாதுகாப்புக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள், அதற்கான நிதி அனுசரணையை அரசாங்கம் வழங்க இருக்கின்றது. அதே போல ஆள்கூறுகள், அதே போல புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான தகவுகள், அதே போல மதிப்பீடு சம்பந்தமான சேவைகள், வினைத்திறனான சேவைகள் வழங்குதல் என்பன மேம்படுத்தப்படும். நாட்டில் தேசிய தரநிலை கட்டுப்பாட்டை, அதற்கான முறைமையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எங்களுடைய பொருட்கள், எங்களுடைய சேவைகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு வழங்கும் போது தேசிய தரநிலைப்படுத்தல் இருக்க வேண்டும். அது எங்களுக்கு தேவை. நாட்டில் தேசிய தரநிலை முறைமையின் சாதகமான அடைவுகளை எட்டுவதற்கு 750 பில்லியன் ரூபாவை முதலீடு செய்ய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மூலோபாய அமைவிடத்தை மையமாக கொண்டு வர்த்தகம்,
பொருட்கள் சேவைகளை வழங்குதல், நிதி சேவைகள், டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான மையமாக எமது நாடு முளிர முடியும். இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த இயல் தகவலை எட்டுவதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்படும். அதாவது மூலோபாய புவியியல் அமைவு இலங்கை பொருளாதார அபிவிருத்தியின் முக்கிய புள்ளியாக பொருட்கள் சேவைகளுக்கான துறை மேம்படுத்தப்படும். சமகாலத்தில் பொருள் சேவை மீதான வசதிப்படுத்தல் துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அன்னளவாக 2.5 பதிவு செய்கின்றது. ஏற்றுமதியில் அதன் சதவீதம் 7 காணப்படுகின்றது. மதிப்பீட்டு அளவிலே 40,000 தொடக்கம் 50,000 பேருக்கு அது வேலை வாய்ப்பை கொண்டு வரும். கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களின் திட்டங்கள் முடிவுக்கு வந்த பிறகு கொழும்பு துறை முகத்தின் இயலளவு அதிகரிக்கும். அதற்கு மேலதிகமாக உத்தேச மேற்கு முனையத்தின் 2ஆம் கட்ட நகர்வு, வடக்கு துறைமுக முனையத்தின் பணிகள் துரிதப்படுத்தப்படும். 1 மாத காலத்தினுள், அதாவது மேற்கு முனைய 2 கருத்திட்டங்கள் 1 மாத காலத்தினுள் அதற்கான அளிப்புகளை நாங்கள் கோர எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் துரிதமாக அதை செய்ய வேண்டும். கொள்கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. கொழும்பு துறைமுகம் பாரிய நெரிசலை சந்தித்திருக்கின்றது. ஆகவே அதனுடைய செயல் நடைமுறைகளின் நுண்ணாய்வு அவசியமாகின்றது. ஆகவே கெரவலப்பிட்டிய சுங்க நுண்ணாய்வு நிலையம், அதே போல இதற்கான ஆரம்ப நகர்வாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. துறைமுகம் மட்டும்தான் 2025ஆம் ஆண்டில் 500 மில்லியன் ரூபாய் அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்படும். துறைமுகத்தில் காணப்படுகின்ற அந்த நெரிசல் அப்போது உடனுக்கு உடன் எழுகின்ற பிரச்சனைகளுக்கான நீண்ட கால தீர்வாக இது அமையும். அதற்கான அடித்தளத்தை இந்த வரவு செலவு திட்டம் கொண்டு வருகின்றது. கொழும்பு துறைமுகம், அதே போல கொள்கலன்கள் இயக்கப்படுவதனால் ஏற்படுகின்ற வாகன நெரிசலை குறைத்தல், அதற்கான நீண்ட கால நகர்வாக பல் பரிமாண சேவை நிலையம் ஒன்றை வேயாங்கொட பிரதேசத்தில் கொள்கலன் முனையம் ஒன்றை, கொள்கலன் தளம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான பொறிமுறையை இனங்காணுதல், காணிகளை சுவீகரித்தல் உட்பட்ட பூர்வாங்க நடவடிக்கைகளின் நிமித்தம் அதற்கு உதவுவதற்காக 500 மில்லியன் ரூபாய் தொகை முன்மொழியப்படுகின்றது. கொள்கலன் கண்காணிப்பு, அதே போல துறைமுகம் சார்ந்த விடயங்கள், தகவல் பரிமாற்றம் ஆகியன எங்களுக்கு அவசியமானவை. ஒரு காலத்தில் அவை நடைமுறையில் இருந்தாலும் இன்னொரு காலத்திற்கு அவை செல்லுபடியற்றனவாக போய்விடுகின்றன. ஆகவே அந்த அபிவிருத்தி நடவடிக்கைக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். பொருளாதார ரீதியாக துறைமுகம் சார்ந்த அதிகபட்ச பாய்ச்சலாக அது இருக்கும். பண்ட போக்குவரத்தை அதிகரிப்பதற்கான அடித்தள அமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது. காலத்தால் பிந்திய ஸ்கேன் சேவைகள் ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலியை அது பாதிக்கின்றது. நாங்கள் கண்ணால் பார்த்து நுகர்ந்து அந்த காலம் முடிந்து விட்டது. ஆகவே கொழும்பு துறைமுகம், பண்டாரநாயக்க விமான நிலையம் ஆகியவற்றிற்காக மிக திறன் கொண்ட ஸ்கேன் கட்டமைப்பை நிறுவுவதற்கு 1000 மில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்டம் மூலம் ஒதுக்கப்படுகின்றது. டிஜிட்டல் பொருளாதார முன்னேற்றம், டிஜிட்டல் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவது எங்கள் பொருளாதார மூலோபாயத்தின் இன்னும் ஒரு அங்கம். கைத்தொழில் சேவைத்துறை அவற்றின் விளைவு பெருக்கத்தை அதிகரிப்பதற்கு, பொருளாதார சாளரங்களை அதிகரிப்பதற்கு, வளங்களை அதிகரிப்பதற்கு, அரச நிதி சார் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கு டிஜிட்டல் மயம் சார்ந்த நகர்வுகள் மிகவும் இன்றியமையாதனவாக காணப்படுகின்றன. அனைத்து பிரஜைகளுக்கும் அவர்களுக்கே தனித்துவமான டிஜிட்டல் சார் அடையாள அட்டை அப்படியான ஒன்றை கொண்டு வர வேண்டியதன் முன்னுரிமை. SLUDI என்பது டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தியின் பூர்வாங்கமாக, அடிப்படை அங்கமாக
பயன்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்படுகின்றது. 2012ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் இது பற்றி பேசி வருகின்றோம். 2012 இது பற்றிய கருத்திட்டங்கள் பேச பொருளாக இருந்து வருகின்றன. ஆனால் அதை நாங்கள் அடையவில்லை. ஆகவே இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டத்தை மிக துரிதமாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. டிஜிட்டல் மயப்படுத்தலின் அடிப்படையாக அந்த திட்டம் அமையும். இந்த செயற்பாட்டுக்கான நகர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதை துரிதப்படுத்த வேண்டும். டிஜிட்டல் சேவை முறைமைகளின் பாதுகாப்பு, நாங்கள் அதை இட்டு நகரும் போது அதனுடைய தொடர்ச்சி, அதே போல பொதுமக்கள் பொது நிறுவனங்களில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, நிலைவேறு ஆகியவற்றில் இது செல்வாக்கு செலுத்தும். புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு, உள்ள சட்டங்களை பலப்படுத்துவதற்கு டிஜிட்டல் பொருளாதாரத்தின் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதை நாங்கள் பாதுகாக்கவும் வேண்டும். தரவுகளை சேகரித்து இவற்றை டிஜிட்டல் மயப்படுத்துவது பற்றி ஒரு பயம் இருக்கிறது. நாங்கள் பலமான ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவோம். சம்பந்தப்பட்ட நிறுவன வலையமைப்புகளை பலப்படுத்த வேண்டியதன் அவசியம் இருக்கின்றது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை துரிதப்படுத்துவதற்கு, டிஜிட்டல் முறைமைகளை துறை சார்ந்து மேம்படுத்துவதற்கு, டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபை ஒன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறான ஒரு அதிகார சபையை கொண்டு வர நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தரவுகளின் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், நிறுவன ரீதியான கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துவோம். உண்மையிலே அதற்கான சட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். டிஜிட்டல் ரீதியான பரிவர்த்தனைகள், உட்கட்டமைப்பு வசதி டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மற்றொரு அங்கமாக கருதப்படுகின்றது. அரசாங்கத்திற்கும் பிரஜைகளுக்கும் இடையிலே அந்த பரிமாற்றம் இருக்க வேண்டுமாக இருந்தால் இது வேகமாக பயணப்பட வேண்டும். கப்பே அந்த முறைமை இதற்கான உதாரணமாக முன்வைக்கலாம். நாணய தாள்களிலிருந்து சுழல்கின்ற பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். இது தெளிவான தொடர்பாலை கொண்டிருக்கின்ற, அதே போல பல கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்ற திட்டமாக அது காணப்படும். இந்த நாணயத்தாள்களோடு நாங்கள் பின்பற்றி வருகின்ற ஊடாட்டத்தை நிறுத்த வேண்டும். அதற்கான சட்டங்கள் வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் அனைத்தையும் பாதுகாத்த வண்ணம் நாணயத்தாள் பயன்பாட்டை குறைப்பதற்கான திட்டங்களையும் முன்வைத்திருக்கின்றோம். டிஜிட்டல் பொருளாதாரத்தின் எல்லா துறைகளூடாக தனியார் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு, ஈர்ப்பதற்கு நேயமான முதலீடுகளுக்கான கதவுகள் திறக்கப்படும். நிதி, தொழில்நுட்பம், பல புத்தாக்க நகர்வுகள் ஆகியவற்றுக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட இருக்கின்றன. அடுத்து வரும் 5 ஆண்டு கால பகுதியில் இலங்கை டிஜிட்டல் பொருளாதார ரீதியாக 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டும் அளவுக்கு, அதாவது உள்நாட்டு உற்பத்தியை 12 பில்லியனுக்கு மேலாக கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இதில் நாங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வருடாந்த ஏற்றுமதி வருமானத்தை அந்த துறையில் 5 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்க வேண்டும். அதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். விவரிக்கப்பட்டிருக்கின்ற நகர்வுகளுக்காக, டிஜிட்டல் பொருளாதாரத்தை துரிதப்படுத்துவதற்காக 3000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழி பயண முடிவிடங்கள், அதற்கான வியாபார குறியீடுகளை கொண்டு வருவதற்கு, ஒவ்வொரு பயண முடிவிடத்தின் விளைவு பெருக்கத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் அதிகமாக சுற்றுலா பயணிகளை எதிர்பார்ப்போமாக இருந்தால் அந்த தொகை 25 லட்சமாக இருக்கும். இந்த ஆண்டிலே பயண முடிவிடங்கள் சில மட்டும் இருந்தால் உண்மையிலே அது நெரிசலை கொண்டு வரும். யாழ சென்று 2 மணி நேரம் அந்த பிரதேசத்தை கண்டுகளிக்க காலத்தை செலவிட வேண்டுமாக இருந்தால் அது ஒரு பாதகமான நிலையை கொண்டு வரும். ஆகவே புதிய வழிவகைகளை கண்டறிய வேண்டும். அவ்வாறு கண்டறிந்த பிறகு தீர்க்கமான வசதிகளை வழங்குவதில் நாங்கள் முன்னிற்க வேண்டும். முன்னுரிமை அடிப்படையில் இந்த திட்டங்கள், அதாவது அனுராதபுரம் சுற்றுலா முடிவிடம் அல்ல, யாபோவ அதுவும் அப்படியான ஒரு இடம் அல்ல, பண்டுவாசனுவர அது ஒரு ராசதானி, ஆனால் அது ஒரு பயண முடிவிடம் அல்ல. யாழ்ப்பாணமும் பயண முடிவிடம் அல்ல. அருகம்பே, எல்ல போன்ற இடங்கள் முளைத்திருக்கின்றன. அதே போல பல இடங்களை நாங்கள் பயண முடிவிடங்களாக மாற்றலாம். உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக
அபிவிருத்தி செய்யப்பட்ட பயண முடிவிடத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட நகர திட்டத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இதற்காக 2025ஆம் ஆண்டில் 500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். குறிப்பாக அனுராதபுரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய முதலாவது ராசதானி மிக தொன்மையான கட்டடக்கலை அங்கு முள்ளிருக்கின்றது, குடியேற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன நடந்திருக்கிறது? அனுராதபுரத்தை எடுத்துக்கொண்டால் அனுராதபுரம் என்ற குறியீடோடு அதற்கான பெருமதியை வழங்க எங்களால் முடியாமல் போயிருக்கின்றது. அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். சுற்றுலாத்துறையில் பயன்பெற வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இளைஞர்களை தொடர்பாடல் துறையில் பயிற்றுவிப்பதற்கு அரசாங்கம் காத்திரமாக செயல்பட்டு வருகின்றது. அதுவும் புதிய சுற்றுலா பயண முடிவிடங்களை கொண்டு வருவதில் செல்வாக்கு செலுத்தும். அதற்கு நிகராக அதிக நெரிசலை குறைப்பதற்கு, அந்த துறையில் உள்ளவர்களின் ஆற்றலை அதிகரிப்பதற்கு டிஜிட்டல் டிக்கெட் அறிமுகம் செய்யப்படும். அவர்கள் சீகிரியுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அப்படியான ஒரு அணுகுமுறை பயனுள்ளதாக இருக்கும். அதே போல கட்டுநாயக்க விமான நிலையம் பற்றி எல்லோருக்கும் தெரியும். அந்த இயலளவை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறுகிறது என்று சொல்ல வேண்டும். 2023ஆம் ஆண்டில் முடிவு காண வேண்டிய கருத்திட்டம் இதுவரையில் முடியவில்லை. ஜப்பானிய அரசாங்கம் கடன் திட்டத்திலிருந்து விலகிக் கொண்டது. ஜப்பான் முதலீடுகளின் உதவியோடு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனைய பணிகள் மிக துரித கதியில் ஆரம்பிக்கப்படும். ஜப்பான் அதற்கான உடன்பாடை தெரிவித்திருக்கின்றது. விமான சேவைகள் அமைச்சரின் பங்களிப்போடு அது முன்னெடுக்கப்படும். சுற்றுலா ஈர்ப்பு கொண்ட இடங்கள் பற்றிய தகவல்களை வழங்குதல், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை தகவல்களை பெறுதல், அது சம்பந்தப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கிடைக்கின்ற முறைப்பாடுகளை விசாரணை செய்ய சுற்றுலா போலீசார், அரசுத்துறை, சிவில் நிறுவனங்களோடு இணைந்து செயற்படும் தொழில்நுட்ப ரீதியான சுற்றாடல் பாதுகாப்பு ஈட்ட முடியவில்லை. திறமை இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆனால் தொடக்க மூலதனம் என்பது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கின்றது. நிதிசார் கலாசாரம் உண்மையிலே உத்தரவாதத்தின் அடிப்படையில் கடன் வழங்குவதை தவிர்த்து நிதிக்கான அணுகல் இருக்க வேண்டும். அதனால் அது சுருங்கி இருக்கின்றது. வங்கியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தவாறு கடன் வழங்கும் திட்டங்களின் தர்க்க ரீதியான ஏற்பாடுகள் தெளிவு காணப்பட வேண்டும். இது புதிய தொழில்முயற்சியாளர்களுக்கு நல்ல கதவுகளை திறக்கும். ஆகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றது. இதன் முதற்கட்டமாக லங்கா புத்திர வங்கி பற்றி உங்களுக்கு தெரியும். அபிவிருத்திக்காக வந்த ஏற்பாடுகள் பற்றியும் உங்களுக்கு தெரியும். விகாரைக்கு சொந்தமான காணிகள் ஈடுகட்டிய பிரதேசத்தில் அடகு வைக்கப்படுகின்ற ஒரு போக்கு, இதை நாங்கள் ஆராய வேண்டும். அபிவிருத்தி வங்கியை நிறுவ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இருக்கின்றது. புதிய நிர்வாக நகர்வாக அதற்கான செயற்பாட்டுக்காக ஏற்கனவே இருக்கின்ற அரச வங்கிகளூடாக அதற்கான பொறிமுறை கொண்டு வரப்படும். தேசிய கடன் உத்தரவாத நிறுவனம் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் உத்தரவாத அவர்களின் ஆக்கப்பூர்வமான முனைப்பு இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சியை ஊக்குவித்தல், ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரச நிறுவனங்கள், தனியார் துறை, தேசிய புலமை சொத்து பணியகம், பல பங்குதாரர்களின் உதவியோடு அவர்களின் ஆலோசனையோடு ஆராய்ச்சி கருத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். பின்வரும் துறைகள் சார்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. உலகம் ஓரிடத்தில் நிற்பதில்லை, அது உங்களுக்கு தெரியும். தேவைகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த தேவைகளை ஈடு செய்யும் வழிவகைகளும் மாறும். அதற்கான ஆராய்ச்சி, அதனுடைய விளைவுகள் ஊடாகத்தான் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இதுதான் நவீனம். அதற்கு ஏற்ற வகையில் சந்தை உருவாக்கம் பெற வேண்டும். ஆகவே ஆராய்ச்சி துறைக்கு நாங்கள் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. சரியான நிகரான நிதி முதலீடு இருக்க வேண்டும்.
அதே போல உலக அளவிலே இந்த துறை சார்ந்த முன்னேற்றத்திற்காக உலகளாவிய பல்கலைக்கழகங்களோடு நாங்கள் ஒருங்கிணைய வேண்டும். இலங்கையில் உள்ளவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதே போல ஏற்றுமதியாளர்களுக்கு உலக அளவிலே அதற்கான பாதுகாப்பை பெறக்கூடிய வகையிலே இந்த ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். செலவு முகாமைத்துவம் சம்பந்தமாக 2020 ஆண்டில் ஆக்க உரிமை பத்திரங்களுக்கான பதிவு 272 ஆக்க உரிமை பத்திரங்களுக்கான பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் 223 உள்நாட்டில் பதியாதவர்களின் மதிப்பீடாக பதிவாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் 61வது இடத்திலே எங்களுடைய நாடு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. பொருளாதாரத்தின் மேம்பாட்டுக்காக இவற்றை பயன்படுத்தாமல், முதலீட்டுக்காக இவற்றை பயன்படுத்தாமல் இருக்கின்ற பல ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. ஆகவே ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகின்ற நிறுவனங்கள் அவற்றினுடைய நெறிப்படுத்தல், வணிக ரீதியான இயல் தகவல்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கான நிறுவன அலகு ஒன்று அவசியம். ஆராய்ச்சிகள் இருக்க வேண்டும், அதற்கான பெறுபர்கள் இருக்க வேண்டும். அது வணிக ரீதியான அடைவுக்கு கதவு திறக்காவிட்டால் அதில் பயனில்லை. ஆகவே புதிய புத்தாக்க நிதியம் ஒன்று அதற்காக கொண்டு வரப்படும். புதிய புத்தாக்க நிதியத்தை உருவாக்குவதற்கு 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க நாங்கள் முன்மொழிவு செய்கின்றோம். அரசு செலவு முகாமைத்துவம். அரச செலவினத்தை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக முயன்று வருகிறது. பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள், அதே போல நலன்கள் பற்றி ஒட்டுமொத்த முறையும் மூலாய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. 2023 வழங்கப்பட்ட இந்த காப்புறுதி 10 லட்சமாக இருந்த காப்புறுதி 2 லட்சம் வரை குறைக்கப்படுகின்றது. அரசியல் தலைமைத்துவம் செலவு முகாமைத்துவம் சார்பாக முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். அதையிட்டு நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களின் எண்ணிக்கையை நாங்கள் 21 என்ற எண்ணிக்கைக்கு குறைத்திருக்கின்றோம். அதிலே சில விடயங்களை நாங்கள் புகுத்தி இருக்கின்றோம். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், அதே போல அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பொது சொத்துக்களை பயனுள்ள வகையிலே பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இப்படியான ஆதனங்களை பொருளாதார ரீதியிலே நலன் பயக்கக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்துவது பற்றி நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம். ஊழல் எதிர்ப்பு அலுவலகத்திற்கு அப்படியான ஒரு ஆதனம் வழங்கப்பட்டிருக்கின்ற அது பொதுமக்களின் உரிமை, பொதுமக்களின் சொத்து. நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அப்படியான ஆதனங்களை பயன்படுத்தி வருகின்றோம். இந்த மாட மாளிகைகள், இந்த சொகுசு வீடுகள் பொதுமக்களின் நலன் கருதி இந்த பொருளாதாரத்தில் அவை செயல்பட வேண்டும். அதற்கான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அதை நாங்கள் செய்கின்றோம்? இது அரசுக்கு ஒரு சுமை. மக்களும் மிகப்பெரிய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை கொண்டு நடத்துவதில் மிகப்பெரிய செலவு இருக்கின்றது. அதை நாங்கள் மாற்றி அமைக்க தயார். அதே போல அதை பராமரிப்பதற்கு வருகின்ற செலவுகள் ஈடு செய்யப்படுவதற்காக அதி சொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்படும். ஏன் இவற்றை விற்பனை செய்யவில்லை என்ற கேள்வி கேட்ட வண்ணம் பலரும் இருந்தார்கள். புதிய வாகனங்கள் வரும்போது சந்தையில் இந்த விலையில் மாற்றங்கள் வரும். அதன் பிறகு இவற்றை விற்பதுதான் எங்களுடைய உத்தேசமாக இருந்தது. அதுதான் இந்த தாமதத்திற்கு காரணம். வாகனத்திற்கான அரசு செலவினத்தை குறைத்தல். அரச உத்தியோகத்தர்களுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட வாகனங்கள் அதிக எரிபொருள் தகனத்தை கொண்டிருக்குமாக இருந்தால் அதற்கான பராமரிப்பு செலவும் அதிகமானதாகத்தான் இருக்கும். ஒரு சில வாகனங்கள் 7 அல்லது 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கின்றன. அவற்றுக்கான பராமரிப்பு செலவு மிக மிக அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பொருத்தமான நிதிசார் உதவிகளை வழங்குவதனூடாக அந்த விடயத்தில் கவனம் செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது. குறிப்பிட்ட ஒரு தொகை அந்தந்த பணியாளர்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஆண்டில் வாகனமும் இல்லை, தீர்வை வரிக்கான ஏற்பாடுகளும் இல்லை. இந்த பொருளாதாரத்தால் அதை தாங்க முடியாது. அரச சேவையை முகாமைத்துவம் செய்தல். கடந்த ஆண்டுகள் அரசாங்க பொறிமுறையானது
இலகுவாக கையாள முடியாத கட்டமைப்பாக பரிணமித்துள்ளது. பல நிறுவனங்கள் பொருத்தமான ஆய்வு மற்றும் தர்க்கரீதி அடிப்படையின்றி நிறுவப்பட்டுள்ளன. இது இரட்டிப்பு பணி மற்றும் வீண் விரயங்களுக்கு வழிவகுத்ததுடன் செயல்திறன் மிக்க அரசாங்க சேவைகளை வழங்குவதற்கும் தடையாக அமைந்தது. இதற்கு பரிகாரமாக பல அரசாங்க நிறுவனங்களின் பணிகள் மற்றும் பயன்பாட்டை மீளாய்வதற்கு ஏற்கனவே குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு பாரமாக இருக்கின்றது. பொதுமக்களுக்கு இந்த சேவையை வழங்கும் முகமாக அரசாங்கம் அது கூடிய செலவு இருக்கின்றது. இதை குறைக்க வேண்டாமா? உங்களை கேட்கின்றேன். இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக அரசாங்க செயற்பாடுகள் அவற்றின் வினித்திறனை அதிகரிக்க ஒரு குழு ஒன்றை ஸ்தாபித்திருக்கின்றோம். இதன் போது எத்தகைய நிறுவனங்களை ஒன்று சேர்த்து முன்னெடுக்க வேண்டும், எவற்றை மூட வேண்டும், எவற்றின் நோக்கங்களை மாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக அந்த குழு விதப்புரைகளை வழங்கும். அரசாங்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப எந்த நிறுவனங்களை மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டும் அது பற்றி விதப்புரைகளை குழு வழங்கும். அதற்கேற்ப அரசாங்க சேவைகள் அவற்றின் வினைத்திறனை அதிகரிப்பதனூடாக அரசாங்க செலவுகளை குறைப்பதனூடாக நாங்கள் பல நோக்கங்களை, பல பயனுறுதிமிக்க நோக்கங்களை அடைய உள்ளோம். அரசு தொழில் முயற்சிகளின் நிர்வாக ஆளுமை, அரசு தொழில் முயற்சிகள் ஏற்படும் எதிர்கால அரசியலை சிக்கல்களை குறைப்பதற்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் ஆளுகையை மேம்படுத்துவது இன்றியமையாதாகும். இந்நோக்கத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட அரச தொழில் முயற்சியின் சொத்தாண்மையை கொண்டிருக்கக்கூடிய அரச முழு கட்டுப்பாட்டின் கீழான ஒரு உறுத்து கம்பெனி ஒன்று உருவாக்கப்பட்டு ஆளுகை நிதி ஒழுக்கம் மற்றும் செயற்பாட்டு வினைத்திறன் மேம்படுத்தப்படும். தெரிவு செய்யப்பட்ட அரச தொழில் முயற்சிகள் ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும். மகளிர் பொருளாதார பங்களிப்புக்கு ஒத்துழைத்தல். ஆமாம் ஹர்ஷ, நீங்கள் கோருவற்றை எனக்கு தர முடியாது. எவ்வாறு நான் அவற்றை வழங்குவது? எனக்கு முடியாது அவற்றை செய்வதற்கு. எதிர்க்கட்சி தலைவருடன் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரி. மகளிர் விவகாரத்துடன் தொடர்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களானது நிரல் அமைச்சு அதேபோல் மாகாண சபைகளின் கீழ் அமுல்படுத்தப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக் உணவினை பெற்றுக் கொடுப்பதற்காக மாதாந்த உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கப்படும். இதற்காக ரூபாய் 7500 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திருப்போஷா சத்துணவு திட்டத்துக்காக, ஆமாம் இது மூடப்படுவதாக கூட சொல்லப்பட்டதுதானே? ஆமா, ரூபாய் 120 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு பூராகும் வியாபித்துள்ள வலையமைப்பினூடாக பெண்களை இலக்காக கொண்ட நிகழ்ச்சி திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக ரூபாய் 720 பில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான சமூகத்தை நோக்கி சுகாதார முறைமையின் டிஜிட்டல் மயமாக்கல். பிராந்திய தொழில் நாடு உட்படுகின்ற போது இலங்கையின் சுகாதார முறைமையில் டிஜிட்டல் மயமாக்கல் மிக குறைவாகவே உள்ளது. அதன்படி சுகாதார பராமரிப்பு விநியோகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதை மேம்படுத்துவதற்கு 2025 முதல் புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும். இதில் தேசிய மருந்து ஒழுங்குபடுத்திய அதிகார சபை, அரசு மருந்தக கூட்டுத்தாபனம் ஆகியவற்றில் செயற்பாடு டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் சுவஸ்தா முறைமை மேம்பாடு மற்றும் விரிவாக்கல் ஆகியன உள்ளடங்கும். கிராமிய மட்ட ஆரம்ப சுகாதார சேவையை மேம்படுத்துதல், தொற்றா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவுகள் மற்றும் பிரதேச வைத்தியசாலைகளின் சேவை வளங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் முதியோரை குறிப்பாக நோக்காக கொண்டு ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக
அவர்கள் இலக்காக கொண்ட பராமரிப்பு சேவைகள் முன்னெடுக்கப்படும். பெருந்தோட்ட சுகாதார சேவைகள் பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனியுடன் பொது தனியார் கூட்டாண்மை மூலம் தோட்ட மட்டத்திலான சுகாதார சேவையை வலுப்படுத்தும் செயல்முறை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தோட்ட வைத்தியசாலைகளுக்கு தேவையான மனித வளங்கள், தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும். அடுத்த 3 வருடங்களில் அபிவிருத்தி பங்காளி உதவியுடன் தொற்று நோய் தடுப்பு, தயார்நிலை மற்றும் எதிர்வினைக்கான தேசிய திறன் மேம்படுத்தப்படும். இதற்கு மேலதிகமாக அனைத்து சாத்தியமான சுகாதார அபாயங்களுக்கும் எதிரான கண்காணிப்பு மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை திறன் பலப்படுத்தப்படும். ஆரோக்கியமான மக்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானவர்கள். ஆகவே அவர்களுடைய கல்வி நிலைமைகளை மேம்படுத்த வேண்டும். இதற்காக புத்தாக்களுக்காக நாங்கள் நேரடி பங்களிப்பை செய்வோம். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த இவை வழிகோலும். 2025ஆம் ஆண்டுக்காக அரசு சுகாதார நிதி ஒதுக்கீடு ரூபாய் 404 மில்லியனாக அதிகரிக்கப்படும். அதாவது 4 மில்லியன். மருந்து பொருட்களை வழங்குவதற்காக 2025 வரவு செலவில் 185 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மருந்து பற்றாக்குறை இனி இடம்பெறாது. இந்த ஒதுக்கீட்டை நோக்குகின்ற போது அது ஒரு காலத்திலும் ஏற்படாது. ஏனைய பிரச்சனைகளை சுகாதார அமைச்சர் தீர்ப்பார். சுகாதாரத்துறை நோக்குகின்ற போது ஒவ்வொரு ஒரு ஒதுக்கீடு 185 பில்லியன் ஒதுக்கீடு உபகரணங்களுக்காக, மருந்துகளுக்காக நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் என்றால் அது செயல்முறையாக, ஒழுங்கு முறையாக நாட்டில் கையாளப்பட வேண்டும். அங்கவீனர்களுக்காக, அதே போன்று வலது குறைந்த மாணவர்களுக்காக சுகாதார சேவை நாங்கள் வழங்குவோம். இலங்கையில் கடந்த கால பகுதியில் ஒட்டிசம் உட்பட வளர்ச்சி குன்றிய மாணவர்களுடைய குறைபாடு காணப்பட்டது. 25 மாவட்டங்களிலும் ஒட்டிசம் உட்பட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான சுகாதாரம், கல்வி மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5 ஆண்டு தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படுத்த முன்மொழிகின்றேன். ஆரம்ப கட்டமாக நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான சிகிச்சை நிலையத்தை சர்வதேச தரங்களுக்கு அமைய லேடரிச் வேயில் 2025ஆம் ஆண்டில் ரூபாய் 200 பில்லியன் ஒதுக்கீட்டில் அமைக்க உள்ளோம். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தேவையான மனித வளங்களுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே போன்ற சிகிச்சை நிலையங்களை நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஓட்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள சிறுவர்களுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய ஆரம்ப சிறு பாராய அபிவிருத்தி. தற்போது பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு சேவைகள் என்பன தனியார் துறையால் வழங்கப்படுகின்றன. அவை மிகவும் குறைவான மட்டத்திலேயே காணப்படுகின்றன. ஆட்டிசம் காணப்படும் சிறுவர்களுக்கான முன் பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு வசதிகள் குறைவாகவே உள்ளன. ஆட்டிசம் நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு உள்ள சிறுவர்களுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி மற்றும் ஆரம்ப சிறுபாய அபிவிருத்தி குறித்து பல பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுடைய விழிப்புணர்வு குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே இவர்களை பராமரிக்கும் முகமாக ரூபாய் 205 பில்லியனை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். அனைவருக்கும் கல்வி வாய்ப்புகள். நாட்டில் நிலவிய அசாதாரண பொருளாதார சூழ்நிலை காரணமாக 2019 முதல் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே பாடசாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 2500 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே ரூபாய் 137 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டம். முன்பள்ளி சிறார்களுக்கான காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்தில் மாணவர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் உணவுக்கான கட்டணத்தை ரூபாய் 60 ரூபாய் 100 அதிகரிக்க நான் முன்மொழிகின்றேன். இதற்காக 2025 வரவு திட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் 1000 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட குழந்தை பருவ கல்வி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ரூபாய் 120 பில்லியனை ஒதுக்கீடு செய்வோம்.
மனிதவள மேம்பாட்டில் முன்பள்ளி ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுதல், பாலர் கல்வியின் தரத்தை மேம்படுத்தல் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை அதிகரித்து அவர்களின் மாதாந்த கொடுப்பனவை இந்த ஆண்டு ஜூன் அளவில் ஆரம்ப பாடசாலை ஒன்றினை அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். தற்போது நாடு பூராகவும் 10,126 அரச பாடசாலைகள் காணப்படுகின்றன. அவற்றில் 3,946 ஆரம்ப பாடசாலைகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த பாடசாலையில் சுமார் 6,34,094 சிறுவர்கள் கல்வி கற்கின்றனர். இவற்றில் 3,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் 100க்கும் குறைவான மாணவர்களையும் மற்றும் 6,477 பாடசாலைகளானது 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ளதுடன் இப்பாடசாலைகளை பெரும்பாலானவை பின்தங்கிய கிராமப்புறங்களில் காணப்படுகின்றன. இது பாடசாலைகளுக்கு இடையில் பெரும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இதை மீள் மதிப்பீடு செய்து ஒரு தேசிய திட்டத்தை உருவாக்கும் முகமாக 500 பில்லியனை இதற்காக முன்மொழிகின்றோம். பாடசாலை முறைமை மிகவும் சிக்கலானதாக காணப்படுகின்றது. 138 பாடசாலைகள் ஒரு மாணவர்கள் கூட சேராத பாடசாலைகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவ்வாறென்றால் இந்த பாடசாலை முறைமையை நாங்கள் புதிய இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். அதன்படி நாங்கள் இது சார்பில் ஒரு மதிப்பீட்டை செய்து அந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த பாடசாலை கட்டமைப்பை புதிய இடத்துக்கு கொண்டு செல்வோம். மாணவர் புலமை பரிசில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை தரம் 5 புலமை பரிசில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற புலமை பரிசில் ரூபாய் 750 1,500 ரூபாய் அதிகரிக்க 2 மடங்காக அதிகரிக்க நான் முன்மொழிகின்றதற்காக ரூபாய் 1000 பில்லியனை ஒதுக்கீடு செய்கின்றேன். விளையாட்டு பாடசாலை மாணவர்கள் பூஷாக்கான உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கு பூஷாக்கு உணவு கொடுப்பனவானது ரூபாய் 5,000 10,000 வரை அதிகரிக்கப்படும். இதற்காக ஏற்கனவே இந்த வரவு செலவில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி பெறும் மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவினை 4,000 ரூபாய் 5,000 வரை அதிகரிக்க நான் முன்மொழிகின்றேன். இதற்காக வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கத்துக்கு மேலதிகமாக ரூபாய் 200 மில்லியன் வழங்குவதற்கு முன்மொழிகின்றேன். மகப்புல புலமை பரிசில் கொடுப்பனவை 5,000 ரூபாய் 7,500 அதிகரிக்க முன்மொழிகின்றேன். அத்துடன் மாதாந்த உதவித்தொகையை ரூபாய் 4,000 ரூபாய் 6,500 அதிகரிப்பதற்கும் பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு முன்மொழிகின்றேன். இதற்காக 2,000 பில்லியன் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கொடுப்பனவுகளும் 2025 ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும். உயர்நிலை பல்கலைக்கழகங்கள் பட்டப்படிப்பினை தொடர்வதற்கான உதவித்தொகை நம்முடைய பாடசாலை மாணவர்கள் திறமையானவர்கள். ஆகவே அவர்களுக்கான வாய்ப்புகள் சர்வதேச மட்டத்தில் இன்று இருக்கின்றனவா? இத்தகைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற மாணவர்களுக்கு உயர்நிலை பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து நாட்டுக்கு திரும்பி தங்கள் அறிவு மற்றும் ஆற்றலினை நாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு புலமை பரிசில் வழங்கும் திட்டம் ஒன்றை உருவாக்க நான் முன்மொழிகின்றேன். 2025 ஆண்டில் இந்த திட்டத்தை தொடங்குவதற்காக ரூபாய் 200 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முன்மொழிகின்றேன். விளையாட்டு பாடசாலை அபிவிருத்தி இது சம்பந்தமாக 5 மாகாணங்கள் மேற்கு, வடக்கு, மத்திய ஊவா மற்றும் வட மத்திய மாகாணங்கள் தெரிவு செய்யப்பட உள்ளன. இந்த மாகாணங்களில் விளையாட்டின் மேம்படுத்தலுக்காக 500 ரூபாய் பில்லியனை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். யாழ்ப்பாண நூலகம் மற்றும் ஏனைய பிராந்திய நூலகங்களின் மேம்பாடு வரலாற்று பெருமதி மிக்க முறையில் இந்த நியாயத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக தேர்தல் நடவடிக்கைகள் என்ன வரலாறு இருந்தது. வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, மற்றவர்கள் அடக்கப்பட்டார்கள். ஆனால் இலங்கை வரலாற்றிலும் உலக வரலாற்றையும் எடுத்துக்கொண்டால்
தேர்தல்களில் முதல் முறையாக இங்கு நூலகம் ஒன்று தீ வைக்கப்பட்டது. அந்த அதிர்வு இன்னும் அந்த மக்கள் மனதில் இருக்கின்றது. இது நியாயமானதா? தேர்தலுக்காக ஒரு நூலகத்தை தீக்கிரையாக்குவது நியாயமானதா? என்ன இதற்கான காரணம்? வேறொன்றுமல்ல, யாழ்ப்பாண மக்கள் நூலகத்துடன் நெருங்கிய தொடர்பினை பேணியிருந்தார்கள். நான் கண்டிருக்கின்றேன். யாழ்ப்பாண நூலகத்துக்கு மக்கள் செல்வது தாம் அணிந்திருக்கின்ற செருப்பை கலற்றி வைத்துவிட்டு, அவ்வளவு மதிப்பவர்கள் அவர்கள் நூலகத்தை. அவர்களிடம் பின்னி பிணைந்த ஒரு வரலாறு நூலகத்துக்கு இருக்கின்றது. ஆகவே தான் அங்கு அதை தீக்கிரையிட்டார்கள். முழு நாட்டையும் உலுக்கிய ஒரு சம்பவம் அது. நாங்கள் தொடர்ச்சியாக இதற்காக நியாயத்தை நிலைநாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் அதே போன்று சூழ உள்ள தீவுகளில் வாழ்கின்ற மாணவர்கள் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் இவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை. ஆகவே இந்த நூலகத்துக்கு கணினிகள் மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை வழங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 100 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். இதற்கு மேலதிகமாக ஏனைய பிராந்திய நூலகங்கள் அபிவிருத்திக்காக இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் இன்னும் ரூபாய் 200 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். வலுசக்தி துறை. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் வலுசக்தி துறையானது மிக முக்கியமானது. மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி கவனம் செலுத்துதல் மற்றும் உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் என்பவற்றுக்கு கூடுதல் நிறை அளிக்கப்பட்டு வலுசக்தி மூலகங்களை பல்வகைப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். இதன் கட்டணங்களை தீர்மானிக்கின்ற போது சிறந்த கட்டண நன்மையை நாட்டுக்கு அளிக்கக்கூடியவர்களை வரவேற்பதோடு அரசாங்கமானது வலுசக்தி துறையில் தொடர்ந்து முதலீடுகளை மேற்கொள்ளும். மின்சார சபையை மீள்கட்டமைக்க முன்னுரிமை வழங்கியவாறு திருத்தப்பட்ட மின்வெளு சக்தி தொடர்பான சட்டத்தை மிக விரைவாக முன்வைப்போம். பாராளுமன்றத்தில் நான் கண்டேன், தொடர்ச்சியாக காற்றாலை மின் உற்பத்தி பற்றி பேசப்பட்டது. காற்றாலை மின் உற்பத்தி துறையில் தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக தொடர்ச்சியாக உற்பத்தி செலவானது குறைவடைந்து வருவதனால் அண்மைக்கால கொள்வனவு விலையானது ஐக்கிய அமெரிக்க டாலர் 4.65% குறைவடைந்துள்ளது தான் ஆக குறைந்த தொகை. இலங்கை வரலாற்றில் புதுப்பிக்கத்தக்க துறையில் இத்தகைய ஒரு கட்டணத்துக்கு இவ்வாறான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்படவில்லை. காற்றலை அது எந்த மின் உற்பத்தி முறையாக இருந்தாலும் இதுதான் முதல் முறை அத்தகைய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நாங்கள் குறைந்த கேள்விப்பத்திர முறைமையில் 4.75% நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம். ஐக்கிய அமெரிக்க டாலர் 8.226 போன்ற இந்த விலையில் நாங்கள் இதை இந்த முறை வழங்க உள்ளோம். சில கருத்திட்டங்கள் நாட்டை விட்டு கைநகளை வெளியில் போவதாக பலர் புலம்பினார்கள். நாங்கள் இதை புலம்ப வேண்டுமா? மன்னாரில் ஒரு இலங்கை கம்பெனி 6.65 இதை செய்கின்ற போது ஒரு வெளிநாட்டு கம்பெனி 4.65 இதை செய்ய போகின்றது. ஒப்பந்தம் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நாம் சரி சொல்கின்றேன். இத்தகைய விலையில் கருத்திட்டங்களை வழங்குவதை நியாயப்படுத்த முடியாது. நுகர்வோர், வர்த்தகர்கள் இவர்களுக்கு போட்டித்தன்மையுடன் மின்னை வழங்குவதற்காக மின் சக்தி துறையிலான முதலீடுகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் கருத்தாக இருப்போம். முதலீடுகளை கொண்டு வருகின்ற கம்பெனிகள் மீது நாங்கள் அது கூடிய கவனத்தை செலுத்துவோம். இதன் மீது மட்டுமல்ல ஒரு நாடு தங்கி இருப்பது. நாங்கள் எப்போதுமே எம்முடைய நுகர்வோர் அவர்களுக்கு எம்முடைய மின் உற்பத்தி துறை எவ்வளவு தூரம் சாதகமான நன்மையான முறையில் செயற்படுத்தப்படுகின்றது என்பதன் மீது தான் கவனம் செலுத்துவோம். இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது இன்னும் ஒரு சாரார் அழுவார்கள் என்றால் எனக்கு புரியவில்லை, அவரை புரிந்து கொள்ள எனக்கு புரியவில்லை. 1000 மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட 99 தாங்கிகளை திருகோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணையில் செயல்படுத்தப்படும். இத்தாங்கிகளின் உபாயமானது அமைவிடம் காரணமாக அதிக சாத்திய வளத்தை கொண்டுள்ளது. எனவே சர்வதேச கம்பெனிகளின் கூட்டினவில் அவை அபிவிருத்தி செய்யப்படும். ஏனென்றால் அந்த 61 தாங்கிகளும் சர்வதேசத்தை நெருங்கி செல்பவை. ஆகவே நாங்கள் இந்த
கொள்வனவினை ஏற்படுத்திக் கொள்ள குறிப்பிட்ட கம்பெனிகளுடன் அந்த இணைப்பினை செய்தானாக வேண்டும். விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு விவசாயத்துறையானது நாட்டின் வேலைப்படையில் ஏறக்குறைய 30 வீதத்துக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதோடு அது கிராமிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் உள்ளது. ஆகவே பெரும்பான்மையான இளைஞர்களின் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு விவசாயத்துறையின் சாத்தியங்களை மேம்படுத்துவது முக்கியமானதொரு தேவையாகும். விவசாயம் தொடர்பான அரசாங்க கொள்கையானது அதன் உற்பத்தி திறன், போட்டித்தன்மை மற்றும் தாக்குப்பிடிக்கும் தன்மை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நெல் விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்ந்து வழங்கப்படும். இதற்காக அரசாங்கம் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டுக்காக ரூபாய் 34,000 மில்லியனை ஒதுக்கீடு செய்துள்ளது. நாங்கள் இதனை 34,000 பில்லியனாக அதிகரித்துள்ளோம். தரமான விதைகள் அபிவிருத்தி, நீர்ப்பாசன வடிகாலமைப்பு முறைமையை முகாமை செய்தல், விவசாயத்தில் வினைத்திறனான நீர்ப்பாவனை என்பன முன்னுரிமை விடயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆகவே வரவு செலுத்திட்ட ஒதுக்கீடுகளினால் இவை வசதி அளிக்கப்படும். ஆரோக்கியமான நெல் இருப்பை பராமரித்தல். நமக்கு தெரியும், எமது நாட்டில் நெல் விவசாயம் பொருளாதாரத்துடன் பின்னிப்பிணைந்த ஒரு விடயம். நுகர்வோர் அரிசி நுகர்வில் பிணைந்திருக்கிறார்கள். இங்கு ஒரு தனி உரிமை செயற்படுத்தப்படுகின்றது. இதை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். சந்தையில் அரசின் கேள்வியமற்ற நிரம்பல் இடைவெளியை பூர்த்தி செய்வதற்காக அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சீரற்ற விலை ஏற்றத்தாழ்வை தவிர்ப்பதற்கு ஒரு மீள் நடவடிக்கையாக இந்த 2024-25 பெரும் போக்கத்திலிருந்து ஒரு போதுமான ஆரோக்கியமான நிலிருப்பை பராமரிக்க தீர்மானித்திருக்கின்றோம். இந்நோக்கத்துக்காக ரூபாய் 5,000 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 5,000 பில்லியன் நெல்லை அவர்கள் கொள்வனவு செய்கின்ற போது அதை ஒரு பாதுகாப்பான ஒரு இருப்பாக வைத்து வங்கியிடமிருந்து கடன்களை கூட பெற முடியும். இது சார்பாக அரசாங்க வங்கியுடன் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். களஞ்சியத்துள்ள நெல் இருப்பை வைத்து வங்கியிடம் கடன் பெறப்படும். மீண்டும் நெல் கொள்வனவு செய்யப்படும். இந்த சங்கிலியை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவோம். தகவல் முறைமை விவசாயத்துறையானது உரிய நேரத்தில் சரியான முடிவுகள் எடுப்பதற்காக போதிய தரவுகள் மற்றும் தகவல்கள் காணப்படாமை பாரிய குறைபாடாகும். எனவே உற்பத்தி தளத்திலிருந்து நுகர்வோர் வரை முழு பெறுமதி சங்கிலியும் உள்ளடக்கி ஒரு சரியான தரவு மற்றும் தகவல் அமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக உணவு பாதுகாப்பு வாழ்வாதார அவசர உதவி கருத்திட்டம் மூலம் உதவி வழங்கப்படும். மேலும் ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி மற்றும் கால்நிலை மீள்தன்மை என்ற உலக வங்கியின் புதிய கருத்திட்டத்தின் நிதி மூலம் விரிவாக்கப்படும். ஆகவே நாம் விவசாயத்துறையில் மாத்திரமல்ல, அனைத்து துறைகளிலும் நாங்கள் தரவுகளை அடிப்படையாக வைத்தே தீர்மானங்களை மேற்கொள்வோம். விவசாய துறையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பாதகமான விளைவெடுப்படுத்தியுள்ளதற்கான காரணம் சரியான தரவு முறைமை இன்மையாகும். பிற களப்பயிர்களின் உற்பத்தி அதிகரிப்பு, நெல் உற்பத்திக்கு மேலதிகமாக ஏனைய துறை சார்ந்த உற்பத்திகளின் வினைத்திறனை அதிகரிக்க கவனம் எடுக்கின்றோம். முக்கியமாக பாசிப்பயிறு, உளுந்து, மிளகாய், சிவப்பு வெங்காயம், கவுப்பி, சோயா, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட தானியங்கள் மற்றும் கிழங்கு பயிர் உற்பத்திக்காக 2025-2027 ஆண்டு நடுத்தர காலப்பகுதியை துரிதப்படுத்தப்பட்ட திட்டத்தின் மூலம் அதிகரிக்கப்படும். இதற்காக 2025 ரூபாய் 500 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். சந்தையில் அரசின் இருப்புமற்ற நெற்சேகரிப்பு மற்றும் களஞ்சியப்படுத்தல் ஒழுங்குபடுத்தும் முகமாக ஒழுங்குபடுத்தல் வேலை சட்டகம் ஒன்றை ஆபரித்து செய்வது பொருத்தமானது. இதற்கான சட்டம் ஒன்று நமக்கு இல்லை, அதிகாரம் இல்லை. தற்காலிக சட்டமும் அதிகாரமும் தான் எம்பசம் இருக்கின்றது. ஆகவே நெற்சந்தைப்படுத்தல் சட்டமான திருத்தப்பட்டு நெல் மற்றும் அரிசி சேகரிப்பு மற்றும் களஞ்சியப்படுத்தலை ஒழுங்கமைப்பதற்கான அதிகாரங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும். நிலத்தை உற்பத்திக்கு பயன்படுத்துதல். தற்போது காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு, பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள், இலங்கை அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை ஆகியவற்றை நிர்வகிக்கப்பட்டு உற்பத்தி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாத சில நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு நிலத்தின் பொருத்தப்பாட்டினை கருத்தில் கொண்டு விவசாய உற்பத்தி மற்றும் விவசாய அடிப்படையான அல்லது விவசாயம் அல்லாத சிறிய நடுத்தர தொழில்முயற்சிகளுக்காக தனியார் துறையின் முதலீட்டுக்காக விடுவிக்கப்படும். சம்பந்த கௌரவ அமைச்சருடன்
பேச்சுவார்த்தை ஈடுபட்ட போது மத்திய மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத நிலங்கள் ஏராளமாக இருப்பதை அடையாளம் கண்டோம். உம்முடைய கொள்கை என்ன? நிலங்கள் ஆரம்ப படிமுறையாக நாங்கள் இதற்காக ரூபாய் 250 பில்லியனை ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகின்றோம். அப்போது விவசாயிகளுக்கு முடியும் இந்த நிலங்களை விவசாய பயன்பாட்டுக்காக பயன்படுத்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் உற்பத்தியாளர் கூட்டுறவுகள் தற்போது பொண்டேரா அதே போன்று பால் கூட்டுறவு நிறுவனம் அமுல் இந்திய கால்நடை விவசாயிகள் பொறுமுறையானது அபிவிருத்தி செய்யப்பட்டு மாற்று உற்பத்தி அணுகுமுறை ஒன்றை பின்பற்றுவதற்கு முன்மொழிகின்றோம். அரசாங்கமானது அவசியமான காணிகள், விவசாய விரிவாக்கல் சேவைகள் மற்றும் ஏனைய ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு கூட்டுறவுத்துறைக்கு ஆதரவளிக்கும். சட்ட வலுவூட்டலை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். சட்டம் தேவை எமக்கு. ஆகவே இந்த சட்ட வலுவூட்டலை மேம்படுத்தும் முகமாக அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிதி ரீதியான ஊக்குவிப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முகமாக 2025 ரூபாய் 100 பில்லியன் ஒதுக்கீட்டினை வழங்க நான் முன்மொழிகின்றேன். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளில் இளம் தொழில் முனைவாளர்களை குறிப்பாக தொடக்க நிலை நிறுவனங்கள் ஈடுபட விரும்பும் விரிவாக்கத்தை எதிர்பார்க்கும் இளைஞர் தொழில் முனைவோர் இந்த முன்மொழியப்பட்ட முயற்சிகள் இலக்காக இருப்பாக. இதற்காக ரூபாய் 500 பில்லியன் ஒதுக்க நான் முன்மொழிகின்றேன். பால் பொருள் உற்பத்தி அபிவிருத்தி. தற்போது உள்நாட்டு பால் உற்பத்தியானது உள்நாட்டு கேள்வியில் சுமார் 45% மட்டுமே பூர்த்தி செய்ய போதுமாக உள்ளது. பால் பெறுமதி சங்கிலியை மேம்படுத்தி தற்போது அமுல்படுத்தப்படுகின்ற உள்ளடக்கிய இணைப்பு அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பால் பண்ணை உற்பத்திகளை மேம்படுத்துவதற்காக 2025-26 ஆண்டு கால பகுதியில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக ரூபாய் 2500 பில்லியன் முதலீடு செய்ய உத்தேசிக்கின்றேன். இலங்கை விவசாய அடிப்படையாக கொள்கின்ற போது 75% தங்கியிருக்கிறார்கள். 2025 நீர்ப்பாசனத்துறை அபிவிருத்திக்கான மொத்த முதலீடு ரூபாய் 74,500 பில்லியன் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நெல் என்பது தனி யார் சொத்து அல்ல, அது ஒரு தேசிய சொத்து, தேசிய உற்பத்தி. இந்த வருடம் மாத்திரம் இந்த துறைக்காக 78 பில்லியனை நாங்கள் ஒதுக்கீடு செய்ய உள்ளோம். அதிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற உற்பத்தியை பார்க்கின்ற போது அதை யாருக்குமே தனியுரிமையாக இனி செயற்படுத்த முடியாத நிலை உருவாகும். ஆகவே தான் நாங்கள் நெல் விற்பனை சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றேன். மல்வத்தோயா நில்வளா மதுவோயா வலதுகரை அபிவிருத்தி முந்தனி 6 கருத்திட்டம் உள்ளிட்ட புதிய நீர்வளங்கள் அபிவிருத்தி திட்டங்களானது முன்னுரிமையை கருத்தில் கொண்டு காணப்படும். அரசு இடைவெளிக்குள் நடுத்தர காலத்தில் படிப்படியாக செயற்படுத்தப்படும். கல்லோயா திட்டம், ராஜாங்கனை, மின்னேரியா மற்றும் உருவல வெல திட்டங்களின் நீர்க்கிளை நீர் விநியோக கால்வாய்களை மறுசீரமைக்கவும். ஆமாம், இந்த அனைத்துமே இன்று சீரற்று காணப்படுகின்றன. இவற்றை மறுசீரமைக்கும் முகமாக முக்கியமாக ராஜாங்கனை, மின்னேறியார் உழுவ திட்டங்களின் கீழ்நிலை நீர் விநியோக கால்வாய்களை மறுசீரமைப்புக்கும் முகமாக 2025 ஆண்டு 2000 மில்லியன் ஒதுக்கீடு செய்ய உத்தேசிக்கின்றேன். உண்மையில் இந்த ஒதுக்கீட்டினை அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் நிறுவனங்களை நாங்கள் விசாரித்தோம். இந்த தொகை அவர்களுக்கு போதுமானது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய கொடுத்திறனுக்கேற்ப அதையும் விட ஒரு ஒதுக்கீட்டை இதற்காக ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று அவர்கள் நமக்கு அறிவித்தார்கள். பெருந்தோட்டங்கள் மற்றும் ஏற்றுமதி பயிர்கள், தெங்கு உற்பத்திகளை அதிகரித்தல். தெங்கு பொருட்களுக்கான உலகளாவிய தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. மேலும் இத்தொழில்துறைகள் கணிக்கப்பட்டவாறு 2030 நாட்டின் மொத்த தேவை 4500 பில்லியன் தேங்காய்களாக இருக்கும். அதில் வீட்டு நுகர்வுக்கு 1500 பில்லியன் தேங்காய்களும் மீதமுள்ள 2700 பில்லியன் தேங்காய்கள் தொழில்துறை நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படும். எம்முடைய உற்பத்தியை பார்த்தால் 3000 மில்லியனாகவே இருக்கின்றது. 2030 நுகர்வுக்காக 4800 பில்லியன் தேவை என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் விதப்புரைகளுக்கு அமைய வடக்கில் தெரிவு செய்யப்பட்ட அந்த தெங்கு முக்கோணியில் 16000 புதிய உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக
அது கூடிய விளைச்சலை கொண்ட தென்னங்கன்றுகள் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 500 பில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகின்றேன். ஏற்றுமதி பயிர்கள் மற்றும் வாசனை திரவியங்கள். கருவா போன்ற வறுதியான ஏற்றுமதிகளின் பெறுமதி சார்ந்த விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இலங்கை தூதரங்களிடையே பொருட்களின் சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்கப்படுத்தலின் மேம்படுத்தும் அரசாங்கமானது விவசாய உற்பத்திகளின் வளங்கள் தரத்தை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொடுப்பதோடு விவசாயிகளை பெறுமதி சேர்ப்பு ஏற்றுமதியாளர்களுடன் தொடர்பு படுத்துவதற்காக வசதிகளை செய்து கொடுக்கின்றது. அதற்காக 250 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடற்றொழில் துறை, நீருயிரின் வளர்ப்பு. இலங்கையில் நன்னீர் இறால் உற்பத்தியினை மேலும் விருதுபடுத்துவதில் நன்னீர் இறால் குஞ்சுகளின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பனவானது ஒரு பிரதான இடையூறாக காணப்படுகின்றது. தடாகங்களில் நன்னீர் இறால்களின் இருப்பை அதிகரித்தல் மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரம் ஒன்றினை நோக்கி எதிர்கால உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இறால் பண்ணை விவசாயிகள் மற்றும் உள்ளூர் சமூகத்தினரை வலுவூட்டுவதற்கு அரச தனியார் பங்குடைமை ஏற்பாடுகள் மூலம் சாத்தியமான விவசாயம் கூட்டுறவுகள் மற்றும் சந்தைப்படுத்தல் வலையமைப்புகளின் கீழ் நன்னீர் இறால் குஞ்சு பொறிப்பகங்களை நிறுவுவதற்கும் விவசாய சங்கங்கள் அத்தகைய சந்தைப்படுத்தல் வலையமைப்புகளுடன் இணைவதற்கு வசதி செய்வதற்காகவும் 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதற்கு முன்மொழிகின்றேன். சமூக பாதுகாப்பு. சமூக அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு இலங்கையின் சாதனைகள் பெரும்பாலான வளர்ச்சி அடைந்தோர் நாடுகளை விட அதிகமாக காணப்படுகின்றன. உள்நாட்டு தொகை மற்றும் சமூக இயக்கங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காரணமாக முதியோர் மக்கள் தொகை, ஊழியர் படையில் பெண்களின் குறைந்த பங்கேற்பு மற்றும் சுருங்கி வரும் தொழில் சந்தை ஆகியவை நாட்டில் ஒரு சவாலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன. மேலும் சிறுவர்கள், நலிவுற்ற பெண்கள், முதியோர்கள், வறியோர் மற்றும் ஊனமுற்றோர் உள்ளிட்ட சில பிரிவுகளில் சமத்துவம் மற்றும் வலுவற்ற நிலை காணப்படுகின்றது. அவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது அரசாங்கத்தின் பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம். மக்கள் மீது மிதிக்கப்பட்டிருந்த சுமையை குறைப்பதற்காக பணத்தொகையை வழங்குவதற்கு மூலம் அவர்களை வலுவூட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. 2025ஆம் ஆண்டு சமூக பாதுகாப்பு செலவு, அதாவது அஸ்வசும நலன்களுக்காக 232.5 பில்லியன் ரூபாய் வரை தேறிய செலவை உயர்த்தி இருக்கின்றது. 232.5 பில்லியன் வரை உயர்த்தி இருக்கின்றது. வறியவர்கள் மற்றும் கடுமையான வறியவர்கள் இரண்டு தரப்பினருக்கு செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவை 8,500 ரூபாயிலிருந்து 10,000 வரையும், 15 ரூபாய் முதல் 17,500 வரையும் 2025 ஜனவரி முதல் அமுலுக்கும் வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டது. மார்ச் மாதம் 1ஆம் திகதி முடிவடை இருக்கின்ற அக்காலத்தை அச்சமூகத்தினருக்கு அந்த காலத்தை 2025 ஏப்ரல் 30 வரை நீட்டிப்பதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். தகுதி பெற்ற அஸ்வசும நிகழ்ச்சி திட்டத்திற்கு பெற்றோர்களுக்கு உள்வாங்கப்படுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிப்பதற்கான கணக்கெடுப்பை 2025 மே மாதத்தில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். அன்னளவாக 280 லட்சம் குடும்பங்களாவது இந்த புதிய தெரிவின் கீழ் உள்ளிருக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிறுநீரக நோயாளிகள், ஊனமுற்றோர், முதியோர் கொடுப்பனவை அதிகரித்தல். சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்த கொடுப்பனவுகளை, அதாவது சிறுநீரக நோயாளிகளுக்காக வழங்கப்படுகின்ற 7,500 ரூபாயிலிருந்து அதை 10,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முதியோர்களுக்கான மாதாந்திர கொடுப்பனவுகளை தற்போது நாங்கள் 3,000 ரூபாயிலிருந்து இன்னும் அதிகரிக்கப்படவில்லை. மாதாந்த தொகையை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறை கொண்டு வருவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். நிலையான மாற்றத்திற்காக அஸ்வசும பயனாளிகளை வலுவூட்டுதல். அரசாங்கத்தின் கொள்கையின்படி அரசாங்க நிதி மற்றும் வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தி 12.2 மில்லியன் அஸ்வசும பயனாளிகள் வலுவூட்டப்படுவார்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி நிதியளிக்கும் கருத்திட்டங்களின் உதவியுடன் முன்னோடி திட்டத்தின் கீழ் வலுவூட்டுவதற்காக சுமார் 25,000 குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அஸ்வசும பெறுகின்ற இருந்தாலும் கூட பொருளாதார வருமானத்தை இழந்திருக்கின்றவர்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக 25,000 குடும்பங்கள் முன்னோடி திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மீதமுள்ள தகுதிய குடும்பங்கள் உள்ளூர் நிதியை பயன்படுத்தி படிப்படியாக வலுவூட்டுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படியில் வலுவூட்டல் நிகழ்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கத்தை
500 மில்லியனால் அதிகரிப்பதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். எழுதுகரிகள் மற்றும் புத்தகங்களை கொள்முதல் செய்வதற்காக குறைந்த வருமானம் மாணவர் ஒருவருக்கு 6000 ரூபாய் செலுத்தும் தொகை ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி விளைவுகளால் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் 2024 அக்டோபர் தொடக்கம் 2025 மார்ச் வரை மண்ணெண்ணெய் மானியத்துக்காக 3 பில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டது. நன்னடத்தையில் வைக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் நலனை மேம்படுத்தல், சான்றளிக்கப்பட்ட பாடசாலைகள், தடுப்பு இல்லங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு நிலையங்களை புதுப்பித்தல். அவர்கள் குழந்தைகள், அவர்கள் நடத்தையில் இருக்கின்றார்கள், விளக்கமறியில் இருக்கின்றார்கள், காப்பு நிலையங்களில் இருக்கின்றார்கள், அவர்களையும் பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தற்போது 379 சான்றளிக்கப்பட்ட பாடசாலைகள், தடுப்பு இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 47 நிறுவனங்கள் அரசாங்கத்தால் இயக்கப்படுகின்றன. இந்த இல்லங்களில் வசதிகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. மேலும் சில இடங்களில் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சில கட்டிடங்களை பழுது புனரமைக்கப்பட வேண்டி இருக்கின்றது. மேலும் சில மாவட்டங்களில் உள்ள கட்டிடங்களில் போதிய இடம் இல்லை. எனவே பௌதிக மற்றும் மனிதவள அபிவிருத்தியை மேம்படுத்தி சிறுவர் மராமரிப்பு மையங்களின் திறனை மேம்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். நிறுவனமயப்பட்ட சிறுவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று திரும்புவதற்கான சிறுவர் நட்பு போக்குவரத்து அமைப்பை நிறுவுதல். சிறுவர் குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் குற்றவாளிகளுடன் தான் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அது அந்த குழந்தைகளுடைய மனநிலையை கடுமையாக பாதிக்கும். அவர்களை குற்றவாளிகளுடன் சேர்த்து அழைத்து செல்வது சரியல்ல. போக்குவரத்து வசதிகள் இன்மை உட்பட பல காரணங்களால் நிறுவனமயப்பட்ட சிறுவர்கள் வலுவற்ற நிலையில் உள்ளனர். அதனால் தேவையான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 2025 ஆண்டில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சுக்கு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். அனாதை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தல், கண்ணியமான மற்றும் பாதுகாப்பாக வாழ்க்கைக்கான சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெற்றுக் கொடுப்பதை உறுதி செய்வதானது அரசாங்கம் அர்ப்பணிப்பு மற்றும் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு உட்பட்டதாகும். ஆகவே நாங்கள் அனாதை சிறுவர்களுக்கு ஒரு முழுமையான சமூக பாதுகாப்பு மற்றும் வீட்டு பெறுமதியினை முன்மொழிகின்றோம். வலுவூட்டப்பட்ட தனிநபர்களாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு சாதகமான பங்களிப்பை அளிக்கக்கூடிய வகையில் அவர்களது நலன்கள் உறுதிப்படுத்தப்பட்டு மற்றும் சமூகத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் இம்முயற்சியானது திறன் அபிவிருத்தி மற்றும் நிதி பாதுகாப்புடன் கூடிய நீண்ட கால ஆதரவை அளிக்கும். 2025 வரவு செலவு திட்டமானது அரசு நிறுவனங்கள் மற்றும் சிறுவர் தடுப்பு நிலையங்களில் வசிக்கும் சிறுவர்களின் நலன்களுக்கான திட்டங்களை முன்மொழிந்திருக்கின்றது. இம்முன்மொழிவுகளை அமுல்படுத்தும் போது உரிய நிறுவனங்கள் பின்வரும் விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் வேண்டும். நிர்வகப்படுத்தப்பட்ட சிறுவர்கள் மற்றும் அனாதைகளுக்கு 5000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்படும். இதில் 2000 ரூபாய் சிறுவரின் வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும். மீதி 3000 ரூபாய் சிறார்களின் செலவுகளுக்காக அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் சிறார்களின் சட்டப்படியான பாதுகாவலருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். அவர் அனாதை இல்லத்தில் எதில் இருந்தாலும் அந்த 3000 ரூபாய் அந்த கணக்கில் சேர்க்கப்படும். இதற்கு மேலும் 3000 ரூபாய் 5000 ரூபாய் இதற்காக ஒதுக்குகின்றோம். 2025 வரவு செலவு திட்டத்தில் இதற்காக 1000 மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். இதற்கு மேலதிகமாக இவர்களில் பெரும்பாலானவர்கள் வீடு மற்றும் பாதுகாப்புடன் தமது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய குடும்ப பின்புலம் அல்லது ஆதரவு முழுமையற்றவர்களாக காணப்படுகின்றனர். அப்படியான ஒரு பின்னணி இல்லை. அவர்களை மீள சமூகமயமாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே நலிவடைந்த சமூகத்தினர்களை வீடு வாங்குவதற்கு முடியாமையினால் திருமணங்களை காலம் தாழ்த்துகின்றனர். இது அவர்களை சமூக அழுத்தம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு இட்டுச் செல்கின்றது. யதார்த்தத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒரு நிலையான வீட்டை பெற்றுக்கொள்வதற்கு 1 மில்லியன் ரூபாய் வீட்டு மானியம் பெற்றுக் கொடுப்பதற்கு முன்மொழிகின்றோம். இதை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் நிலையான வீட்டை நிர்மாணிப்பதற்கு, அவர்கள் நிலையான மிகவும் பாதுகாப்பான வீட்டை நிர்மாணிப்பதற்கு 1 மில்லியன் வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இவர்கள் திருமணம் அடையும் பொழுது அவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் வழங்குவோம் வீட்டை கட்டிக்கொள்வதற்காக. இதை அமுல்படுத்துவதற்கு 2025 வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியனை நாங்கள் ஒதுக்குகின்றோம். சிறுவர் கவனிப்பு விடுதிகள் மற்றும் அரசாங்க புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ள சிறார்களை அந்நிய தேசிய பாடசாலைகள் அல்லது மாகாண பாடசாலைகள் சேர்த்து முறையான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களுக்கு உதவி செய்தல்.
அவர்கள் தடுப்பு நிலையத்தில் இருக்கின்றார்களா அல்லது பாதுகாப்பு நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு முகமறி இல்லை. ஆனால் நாம் அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த தேசிய பாடசாலை அல்லது மாகாண பாடசாலையில் அவர்கள் சேர்வதற்கான அந்த சட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். புனர்வாழ்வு மையங்களில் புனர்வாழ்விக்கப்படும் இளைஞர்களுக்கு தேசிய தொழில் தகமை மட்டம் 3 அல்லது 4 சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தரமான தொழில் திறன் பயிற்சிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய புனர்வாழ்வளிப்பு முறைகளை பின்பற்றுதல். இதன் மூலம் அவர்கள் விடுதலை பெற்ற பின்னர் தொழில் வல்லும் அவர்கள் விடுதலை பெற்ற பின்னர் என்ன நடக்கின்றது, அவர்கள் போலீஸ் சான்றிதழை பெறுவது செல்லும் பொழுது அவர்கள் கிரியன்சராக அவர்கள் சிறப்பு தடுப்பு காவலில் இருந்தார்கள் என்ற ஒரு விவரத்தை சொல்கின்றார்கள். ஆகவே தொழிலை பெற முடியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்வது தவிர வேறு வழி இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். வாழ்வாதாரத்துக்காக ஒரு சமூகத்துக்கு ஒரு சிறந்த பிரஜையாக மீண்டும் சமூகத்துக்குள் இணைவதற்கு பொருத்தமான தொழிலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் போலீஸ் கிராம சேவகர் சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கான முறையல்லை அபீடு செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. நிர்வகப்படுத்தப்பட்ட சிறார்கள் அல்லது 18 வயதின் பின் சமூகத்துடன் மீண்டும் இணைக்கப்படும் பொழுது மற்றும் அவர்களின் திருமணத்தின் போது விசேடமாக பெண்கள் அரசாங்க வீட்டு உதவிகள், பயிற்சிகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் பெற்றுக் கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கப்படும். 18 வயது நிரம்பிய பின்னர் சமூகத்தில் மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கு பொருத்தமான நிலையில் இல்லாதவர்கள் பார்வையிடப்பட்ட நபர்களினால் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுவதை தவிர்க்கும் நோக்கில் அவர்கள் தொடர்ந்தும் சில நிபந்தனைகளின் அதே நிறுவனத்தில் வாழ்வதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஏற்புடைய சட்டங்களை திருத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 18 வயதுக்கு வெளியிலே அவர்களை 18 வயது நிரம்பிய பின்னர் அவர்களை நாங்கள் வெளியிலே அனுப்ப மாட்டோம். மாற்றுத்திறனாளிகள் பற்றிய தரவுத்தளம் மக்கள் தொகையில் கணிசமான எண்ணிக்கையானோர் அன்று அல்லது அதற்கு மேம்பட்ட குறைபாடு பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் பரவல் எதிர்நோக்கும் சிரமங்கள், கல்வி நிலை, பொருளாதார நடவடிக்கை எடுப்பதற்கான ஆற்றல்கள் மற்றும் வேலை வாய்ப்பு பற்றிய நம்பகான தரவுத்தளம் நம்மிடம் இல்லை. 2025ஆம் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்துடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான செயலகத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய விரிவான தரவுத்தளத்தை நிறுவுவதற்கு 100 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். அனர்த்த நிவாரணம் உறுப்பினர்கள் அதிகமாக பெற்ற ஒரு நிவாரணமாக இது காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே 122 கோடி ரூபாயை இதை அனர்த்த நிவாரணமாக பெற்றார்கள். அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களுக்கும் நிரந்தர ஊனமற்றவர்களுக்கும் இழப்பீடாக தற்போது 2,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகின்றது. அதன்படி இயற்கை பேரழிவுகள் மற்றும் வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்கள் உட்பட அனைத்து காரணங்களினாலும் ஏற்படும் மரணம் அல்லது நிரந்தர ஊனம் என்பவற்றுக்காக 10 லட்சம் ரூபாய் வரை அதை அதிகரிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குடியிருப்பு நிலையங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படாத சொத்து சேதங்களுக்காக 25 லட்சம் ரூபாயை செலுத்தும் வகையிலான ஒரு திட்டத்தை நாங்கள் முன்மொழிகின்றோம். 900 லட்சம் என்றால் வழங்க முடியாது. உள ஆரோக்கியம் கடந்த காலங்களில் அழுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட ஒரு நிலைமை மிகவும் இளம் பராயத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அந்த மேல் மாடிகளிலே இருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இளம் பருவத்திலே துரதிர்ஷ்டவசமான தற்கொலை சம்பவங்களை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். இப்பிரச்சனையின் தீவிரத்தை சமூக பிரச்சனை ஒன்றாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே மனநல பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளுக்கு ஆலோசனை சேவைகளை வயது வந்தவர்களுக்கு சுகாதார அமைச்சினூடாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வியில் அமைச்சின் ஒத்துழைப்புடன் விரிவுபடுத்தவும் வசதிகளை மேம்படுத்தவும் 2025ஆம் ஆண்டுக்கு 250 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். உதவி சாதனங்களை உள்ளூரில் உற்பத்தி செய்தல். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி சாதனங்கள் மிக முக்கியமானவை என்பதுடன் அவை மாற்றுத்திறனாளிகளது உடலின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. இச்சாதனங்களின் உள்ளூர் உற்பத்தி வசதிகளை அனைத்து மாகாணங்களையும் விரிவுபடுத்துவதற்காக முழுமையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் தேவை உணரப்பட்டிருக்கின்றது. எனவே 2025ஆம் ஆண்டில் இந்நோக்கத்திற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். ஆரம்பத்தில் ராகமையில் உள்ள NBL மற்றும் புனர்வாழ்வு வைத்தியசாலையில் உதவி சாதன உற்பத்தி வசதியினை தேசிய மையமாக விரிவுபடுத்தப்படுவதுடன் மேலும் தேவைக்கேற்ப பிராந்திய உற்பத்தி நிலையங்களும் நிறுவப்படும். புத்தாண்டு காலத்தில் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுத்தல்.
அரசாங்கமானது சலுகை விலையினை பருவகால உணவுப் பொருள் பொதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் அதிகரித்த வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான ஆதரவு நடவடிக்கையாக தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வசதி அளித்திருக்கின்றது. எதிர்வரும் புத்தாண்டு காலத்தில் லங்கா சத்தோச நிறுவனத்தினூடாக இதன் அடிப்படையில் அரிசி, தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன், பருப்பு, வெங்காயம், கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளடங்கிய உணவு பொதியொன்றினை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். இத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக 1000 மில்லியன் ரூபாயை நாங்கள் ஒதுக்குவதற்கு முன்மொழிகின்றோம். தேர்தல் அதற்கு முன்னே வர இருக்கின்றது. புலம்பெயர் தொழிலாளர்கள். இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டின் அபிவிருத்தியில் முக்கியமானதொரு பங்கை வகிக்கின்றனர். இது வெளிநாட்டு மாற்றல்கள் மற்றும் அவர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் நாட்டிற்கு கொண்டு வருகின்ற திறன்கள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியதாகும். இலங்கையர்களான முக்கியமான சமூகத்தினை வெகுமதி அளித்து ஊக்குவிப்பதற்காக வழிகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இதன் முதற்படியாக இலங்கை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நாடு திரும்பும் போது மேலும் தாராளமான தீர்வையற்ற கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். இதற்கான அளவுகோல் மற்றும் அடிப்படையிலானது தெரிவுகள் தொடர்பான விரிவான ஆய்வின் பின்பு நிர்ணயிக்கப்பட்டு பிரசுரிக்கப்படும். சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி திட்டம். சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். இத்திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு மேற்பட்ட தனிப்பட்டவர்கள் தகுதி பெறுவதோடு அவர்களுடைய 1 மில்லியன் ரூபாய் வரையும் 1 வருட நிலையான வைப்பிற்கு சந்தையில் காணப்படும் வட்டி வீதத்திற்கு மேலதிகமாக 3% மேலதிக வட்டி வீதத்துக்கு அவர்கள் தகுதி பெறுகின்றனர். 2 லட்சம் என்றால் பொது சந்தையில் காணப்படும் வட்டி விட 3% அதிகமாக கிடைக்கும். 10 லட்சம் அவர் கிடைக்குமானால் 30,000 மேலதிகமாக ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும். அதற்காக மாதாந்தம் 2500 ரூபாய் மேலதிக வட்டி தொகையாக அந்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு அந்த சிரேஷ்ட பிரஜைகள் செலுத்த வேண்டிய 3% மேலதிகமான வட்டி பெற்றுக் கொடுத்து திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு 15,000 மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். இது 2025 ஜூலை மாதத்திலிருந்து அமுலுக்கு வரும். போதைப் பொருளற்ற சமூகத்தை உருவாக்குதல். அரசாங்கம் போதைப் பொருளற்ற சமூகம் ஒன்றை தண்டனைகளுக்கு அப்பாற்பட்ட பன்முக தன்மையுடன் கூடிய அனுமதியாக உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளது. ஆகவே விழிப்புணர்வூட்டல் நிகழ்ச்சிகள், உணர்வு ஆலோசனை, புனர்வழித்தல், சமூக வலுவூட்டல் மற்றும் சட்டத்தை அமுல்படுத்தல் போன்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு முழுமையான நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். அதன்படி முழுமையான நிகழ்ச்சி திட்டத்தை அமுல்படுத்தி போதைப் பொருளிலிருந்து விடுதலை பெற்ற சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு 500 மில்லியன் ரூபாயை நாங்கள் ஒதுக்குவதற்கு முன்மொழிகின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த போதை தொல்லையை போக்க வேண்டும் என்றால் நாங்கள் தற்போது கொண்டு வரப்படுகின்ற அந்த போதைப் பொருள் கொண்டு வருகின்ற பின்னால் தான் செல்கின்றோம். அதாவது சப்ளை சேஞ்சுக்கு தான் நாங்கள் இலக்கு வைக்கின்றோம். இதற்கு நிலையான தீர்வை காண வேண்டும் என்றால் அது கேள்விக்கான அந்த நிலைமையும் மாற்ற வேண்டும். கேள்வி இருக்குமானால் எந்த சூழலிலும் கூட அந்த வளங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆகவே அந்த வலையமைப்பை முடக்குவதற்கு போலீசார் பெரும் பங்காற்றி வருகின்றார்கள். அரசாங்கத்தின் மற்ற நிறுவனங்களுடன் இந்த கேள்வியை குறைப்பதற்கு அந்த சமூகத்தில் அதில் பாதிக்கப்பட்டவர்கள், அடிமையானவர்கள், அந்த சூழலில் இருக்கின்றவர்களை மீள இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த தொகை ஒதுக்கப்படுகின்றது. தண்டனை கைதிகளுக்கான திறன் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம். தற்போது நாடுபுறம் காணப்படும் 37 சிறைச்சாலைகளில் ஏறக்குறைய 30,000 சிறை கைதிகள் உள்ளார்கள். அவர்களின் 1/3 பகுதியினர் தண்டனை கைதிகளாக மற்றொரு விளக்க மறியல் கைதிகளாகவும் காணப்படுகின்றனர். சிறைச்சாலைகளானது கைதிகள் நிரப்பி வழிவதால் சிறை கைதிகளது வாழ்க்கை தரமானது மோசமாக பாடுக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 65% சிறை கைதிகள், அதாவது 40 வயதுக்குட்பட்ட தங்களது வேலை செய்யும் வயதில் உச்சத்தில் உள்ளனர். ஆகவே தொழில் வாய்ப்பு 65% 45 வயதுக்குட்பட்டவராக இருக்கின்றார்கள். ஆகவே தொழில் வாய்ப்பு மற்றும் சந்தை கேள்வியுள்ள திறன் அபிவிருத்தி பயிற்சி நெறிகளை தொழில் பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்துவதற்கு மற்றும் உரிய தொழில் தகவல்களை சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் முன்மொழிகின்றோம். தற்போது தொழில் பயிற்சி அமைச்சு அதற்காக பதத்தை ஒதுக்குகின்றது. அதற்கு மேலதிகமாக இத்திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை 100 மில்லியன் ரூபாயால் அதிகரிப்பதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். பொது போக்குவரத்து துறையினை நவீனப்படுத்தல். ஆற்றல் மிக்க போக்குவரத்து முறைமையானது மக்களின் பொருளாதார ஈடுபாடுகள் மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்கான அடைவினை
மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கிய கூறாகும். எனவே புதிய தொழில்நுட்பங்களுடன் தற்போதுள்ள பொது போக்குவரத்து முறைகளை மேம்படுத்துவதும், குறிப்பாக நகர மற்றும் புறநகர் பகுதியில் அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய புதிய போக்குவரத்து முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அதன்படி வீதி மற்றும் புகையிரத போக்குவரத்து முறைகளை மேம்படுத்துவதும் நவீனமயமாக்குவதும் காலத்தின் கட்டாயமாகும். பேருந்து துறை நவீனமயமாக்கல். பொதுத்துறை போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டமாக முன்னோடி அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட நவீன மற்றும் வசதியான பேருந்துகளின் தொகுதி அறிமுகப்படுத்தப்படும். அதன்படி கொழும்பு பெருநகர் பகுதிக்குள் 3 முக்கிய சாலை வழித்தடங்களில் 100 ஏர் சஸ்பென்ஷன் தாழ்த்தள வசதியான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். கொட்டாபு கொழும்பு, மொரட்டுவ கொழும்பு, வத்தலை கொழும்பு, கடவத்தை கொழும்பு 4 வீதிகள், பிரவேச வீதிகள். அவற்றுக்கு 100 பேருந்துகளை கொள்வனவு செய்ய இருக்கின்றோம். அதற்காக 3000 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். இதற்கு மேலதிகமாக இலங்கை போக்குவரத்து சபையினால் 200 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் தற்போது இருக்கின்ற பேருந்துகளில் இந்த போக்குவரத்து சேவையில் அதை மேம்படுத்த முடியாது. ஒரு புதிய இடத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கு ஆரம்ப புள்ளியாக நகர பகுதியிலும் போக்குவரத்து சபையூடாக இதை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பேருந்துகள் மெட்ரோ பேருந்துகளாக அறியப்படுவதோடு புதிதாக ஸ்தாபிக்கப்பட இருக்கின்ற பேருந்து கம்பெனி ஒன்றினூடாக இது செயற்படுத்தப்படும். பல இடத்துக்கு இது ஆற்றுப்படுத்த மாட்டாது. இவை டிஜிட்டல் மயமான ஒரு திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்பட இருக்கின்றது. புகையிரத துறை நவீனமயமாக்கல். புகையிரத நவீனமான பொது போக்குவரத்தானது நீண்ட தூரம் அதே போன்று நகர மற்றும் புறநகர் பகுதியில் போக்குவரத்துக்கு மிகவும் முக்கியமானதாகும். எவ்வாறாயினும் தற்போதுள்ள புகையிரதங்களின் தரமானது பயணிகளின் பாதுகாப்பு, சொகுசு மற்றும் வேகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டிற்குள்ள புதிய புகையிரத பெட்டிகளை நிர்மாணித்தல் மற்றும் பராமரிப்பு செய்வதில் கவனம் செலுத்தி புகையிரத முறைமையை ஒரு கைத்தொழிலாக ஊக்குவாக்குவது முக்கியமானதாகும். அதன்படி முதல் கட்டமாக சேவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும், அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யவும் 200 பயண பெட்டிகளை மறுசீரமைக்கும் நோக்கில் புதிய ரயில் பயணி பெட்டிகளை மறுசீரமைக்க 500 மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம். மேலும் நாட்டில் புதிய பயணி ரயில் பெட்டிகளின் தேவையை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு புதிய ரயில் பெட்டிகளின் நிர்மாணிப்பை ஆரம்பிப்பதற்கு 2025ஆம் ஆண்டு புகையிரத திணைக்களத்துக்கு 250 மில்லியனை ஒதுக்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். வினைத்திறனான புகையிரத சேவையை வழங்குதல் மற்றும் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்குடன் தற்போது அவிசாவளை செயற்பட்டு வரும் கலனி வெளிப்படுவதை கட்டம் கட்டமாக அவிசாவளைக்கு அப்பால் நீடிப்பதற்கான ஆரம்ப வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அங்கு குடியிருந்தவர்கள் இருக்கின்றார்கள், பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த ஆண்டில் இந்த பணிகளை ஆரம்பிக்க முடியாது.